ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம நேற்று நீங்கள் அந்த ஆர்சிபி விசஸ் சிஎஸ்கேவோட ரிவ்யூலாம் பார்த்துருப்பீங்க நம்புகிறோம். இப்போ வந்து நம்ம மண்டே மேட்ச்சு கொல்கட்டா விசஸ் பஞ்சாப் ஈடன் கார்டன்ஸில் நடக்குது. ஸோ நம்ம வந்து வழக்கம் போல் டீம்ஸில் என்ன சேஞ்சஸ் இருக்குமா, என்ன பண்ணா டீம்ஸ் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பற்றி பேசுவோம். ஃபர்ஸ்ட் டீம்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா, இல்லை சேம் டீம்லேயே ஆடுவாங்களா, எப்படி தோணுது உங்களுக்கு? நம்ம போன மேட்ச் பேசுன மாதிரி தான். நீங்க கேம் கிரீன் பவுலிங் போடலன்னா தயவு செஞ்சு சிம் சைஃபர்ட் ஆடுங்க. வெறும் கேம் கிரீன் பேட்ஸ்மேனா ஆடுறதுக்கு பதிலா சைஃபர்ட் தாராளமா நீங்க ஆடலாம். அது அவங்க டிசிஷன். காசு கொடுத்து எடுத்துட்டோன்றனால ஆடுறாங்களான்னு எனக்கு தெரியல. கேம் கிரீன் பவுலிங் போடுற மாதிரி நான் நெட்ஸ்ல வீடியோஸ் பார்த்தேன். ஆனா எனக்கு தெரிஞ்ச கிரிக்கெட் ஆஸ்திரேலியா அப்ரூவல் இல்லாம அவர் பவுலிங் போட மாட்டார். சும்மா அவங்க இது வச்சு பிராக்டிஸ் வேணா பண்ணிப்பாங்க தவிர அவங்க பவுலிங் போட மாட்டாருன்னு எனக்கு தோணுது. அதுக்கு நீங்க டீம் சைஃபர்ட் ஆடலாம் தாராளமா. இல்ல ரோமன் பால் கூட ஆடுங்க கீழே, பரவாயில்ல. உங்களுக்கு லோவர் ரோமன் பவுல் ஆடினா அவங்களுக்கு பெட்டரா இருக்கும். ரோமன் பவுல் தான் பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா உனக்கு ரஹானே வந்து ஓபன் பண்றது நல்லா தான் இருக்கு. பிளஸ் கேம் கிரீன் ஆடாட்டினா ரகுவன்ஷி வந்து இன்னும் ஒரு பிளேஸ் முன்னாடி ஆடுவாரு. ஏன்னா அவங்க டீம்ல அவர் தான் இப்போதைக்கு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. என்ன கொஞ்சம் ரன் அவுட் எல்லாம் பண்ணி விடுறாரு. அதை போக அது சரியாயிடும்னு வச்சுக்கேன். பட் ஆனா ஃபார்ம்ல இருக்கிறது ரகுவன்ஷி தான். 2 ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு 100 ரன் மேல அடிச்சு வச்சிருக்காரு. அவரை வந்து இன்னும் ஒரு பிளேஸ் உங்களால மேல ஆட முடியும். நம்பர் 3ல கூட ஆட முடியும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கீழே லோவர் ஆடுறதுமே உங்களுக்கு வெஸ்ட் இண்டியன் பிளேவர் கிடைக்கும். வெஸ்ட் இண்டியன் பிளேவர் கிடைக்கிறப்போ பினிஷிங்கும் கேம் கிரீனும் கீழே இறக்கிட்டாங்களா? அப்போ நம்பர் 4ல கேம் கிரீன் ஆடுறதுக்கு எதுக்குடா பவுலிங்கும் போன மேட்ச் நம்பர் 4ல கேம் கிரீன் ஆடுறாரு. அதான் நம்பர் 4ல கேம் கிரீன் ஆடுறதுக்கு பவுலிங்கும் போடாத கேம் கிரீன் ஆடுறதுக்கு எதுக்குடா ஆடணும்? ரோமன் பவுல் ஆடல. ஏன்னா உங்க லோவர் ஆர்டர் ரொம்ப டேமேஜா இருக்கு. நீங்க பின்னாலன் ஸ்டார்ட் கொடுக்கலன்னா உங்க கீழே பாத்தீங்கன்னா ரிங்கு மட்டும் தான் ஒரே ஆள் தனியா போராடிட்டு இருக்காரு. நீங்க ரமன்தீப்பும் ஒன்னும் பெருசா எங்கேயுமே பேட்டிங் ஆடல. சோ உங்களுக்கு மிடில் ஆர்டர் கேம் கிரீனும் ஒன்னும் படாதப்போ ரகுவன்ஷி ஆர் பின்னாலன் தான் அடிக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு. இந்த 2 மேட்சும் அவங்க தான் ஆடி இருக்காங்க. ஒரு மேட்ச் ரஹானி கொஞ்சம் ஆடினாரு, பின்னாலன் ஸ்டார்ட் கொடுத்து 2 மேட்சுமே ஸ்டார்ட் கொடுத்தாரு அவரு. சோ ரகுவன்ஷி கொஞ்சம் அதை கேட்சப் பண்ணி ஆடினாரு. அதுக்கப்புறம் கேம் கிரீன் ஆடல, ரமன்தீப் ஆடல, ரிங்கு மட்டும் கொஞ்சம் தனியா போராடுறாரு. சோ கீழே யாராவது உங்களுக்கு கொடுக்கணும். இவங்க பவுலிங் லைனப்போ நம்ம சிஎஸ்கே பத்தி பேசுற மாதிரி தான். ரொம்ப போர்ட்ல ரன் போட்டாதான் இவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியும். சோ அதுக்கேத்த மாதிரி நீங்க டீம் காம்பினேஷன் மாத்தி ஆகணும்ன்றது நம்ம பாயிண்ட். நீங்க அதுக்கு மேல வேற யாராவது நான் சும்மா தேடுறேன். யாராவது லோவர் ஆர்டர்ல யாராவது பேட்ஸ்மேன் இருக்காங்கன்னு பார்த்தா யாரும் இல்ல. சோ நீங்க எப்படியும் ரமன்தீப் ஆடிதான் ஆகணும். உங்களுக்கு வேற வழியும் இல்ல. சோ அப்ப நீங்க அதுக்கேத்த மாதிரி லோவர் ஆர்டர் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணா பெட்டர். இல்ல சிஎஸ்கே மாதிரின்னு பவுலிங் சொல்ல முடியாது. ஆனா இது வந்து அதோட கொஞ்சம் பெட்டர் பவுலிங்கா தான் இருக்கு. உனக்கு நரேன் வந்து போன மேட்சே பாத்தீங்கன்னா பவர் பிளேல பவுண்டரி இல்லாத ஒரு ஓவர், அதெல்லாம் போட முடியுது இங்க. பிளஸ் கார்த்திக் தியாகியுமே உனக்கு ஓரளவுக்கு டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்றாரு. அதே மாதிரி பவர் பிளேல வந்து வைபவரா எப்படினாலுமே 3 ஓவர் ஸ்விங் பண்ணி ஓரளவுக்கு போட்டுருவாரு. வருண் சக்கரவர்த்தி தான் இப்போ ரன் கொடுத்தாலுமே சோ வந்து நீ இந்த பவுலிங் லைனப்ப சிஎஸ்கே பவுலிங் லைனப்போட கம்பேர் பண்ண கூடாது. அதோட கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கு. அவங்க வந்து அவங்க ஆக்ஷன்ல பிளான் பண்ணி போன பவுலர்ஸ் எல்லாம் யாருமே இல்லாம கூட அவங்க ஓரளவுக்கு மேனேஜபிளா ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்து ஏதோ மேனேஜ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஸ்டில் இன்னும் பாயிண்ட்ஸ் டேபிள் அது ரெஃப்ளெக்ட் ஆகலனாலும் சிஎஸ்கே அளவுக்கு மோசமா பவுலிங் இல்ல. இது 250 கண்டிப்பா அடிக்க மாட்டாங்கன்றது கரெக்ட். பேட் இன் மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஸ்டேபிளைஸ் பண்ணாங்கன்னா இவங்க மேபி வின் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. கேகேஆர் அது ஒண்ணுதான் இம்ப்ரூவ் பண்ணணும் கேகேஆர். பிளஸ் வருண் சக்கரவர்த்தி அவரோட கொஞ்சம் மெச்சூரிட்டி காட்டினா பெட்டரா இருக்கும். இப்போ அவரு இன்டர்நேஷனல் மேட்சஸ் நிறைய ஆடி இருக்காரு. பட் ஃபர்ஸ்ட் ஒரு ரன் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எப்படி ரெக்கவர் ஆகணும்னு இன்னும் அவரு லைக் கேம் ஆன் இம்ப்ரூவ் பண்ணலன்னு தான் ஒரு பாயிண்ட் அவரை பொறுத்த வரைக்கும். மற்றபடி அவரோட லென்ஸ்லாம் ஓகே, கத்துப்பாரு. அது பிரச்சனை இல்ல. மட்டும் பண்ணலாம் நல்லா இருக்கும். ஆனா பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா கேம் கிரீன் ஆடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. 23 கோடி கொஞ்சமாச்சும் பரவாயில்ல. சிஎஸ்கே 28 கோடி கொடுத்து 2 பேரும் ஆட விடுறாங்களே. இது 23 தானே, பரவாயில்ல. அதனாலதான் இல்ல அவங்க வந்து அததான் சிஎஸ்கே வந்து பவுலிங் கொடுக்கலாம். ஆனா அவங்க கொடுக்க மாட்டாங்க. இங்க வந்து இவருக்கு இன்னும் கிளியரன்ஸ் கிடைக்கல. கிளியரன்ஸ் கிடைச்சா கேம் கிரீன் பவுலிங் போடுவாரு, பவுலிங் போட வைப்பாங்க. சோ அதுதான் வித்தியாசம். அடுத்து போவோம் பிபிகேஸ் வின்னிங் காம்பினேஷன். பெருசா சேஞ்சஸ் எதுவும் மாத்த மாட்டாங்க. இன்ஜூரி இதை மாத்த மாட்டாங்க. ஸ்டானிஸ் பதிலா உமர்சாய், மிச்சோவன் 2 பேரும் யாரு வேணா ஆட வைக்கலாம் அந்த டீம். ஸ்டோனிஸ் தான் ஒரு வீக் லிங்க் மாட்டாங்க. ஆனா இல்ல ஆனா ஸ்டோனிஸ் பவுலிங்கே கொடுக்கலையே. ஒரு ஓவர் போட்டாரு. ஒரு ஓவர் போட்டா 20 ரன் வாங்கிட்டு போயிட்டாரு. சேஞ்சே மாறிச்சு.
கேமே மாற ஆரம்பிச்சது. ஆமா அதுக்கு முந்தின மேட்ச் தான் போடலையோ? ஆமா முதல் மேட்ச் தான் போடல. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு அவங்க ஆனா ஏன் ஓவர்ஸ் ஆட மாட்டாங்கன்னா அவங்களுக்கு பவர் பிளேல போடுறதுக்கு ஏற்கனவே 3 பவுலர் இருக்காங்க. நாலாவதா இதுக்கு ஒரு பவுலர் எடுத்துட்டு வரணுன்றதுனாலதான் அவங்க இப்ப ஆட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஓமர்ஸாய். மிச்சம் ஆடலாம். ஆனா அவங்களுக்கு அந்த பிளேஸ்ல ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு இன்னும் சிச்சுவேஷன் வரல. அவங்க பிளேயர் பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு பாதிக்கலன்றதுனால எனக்கு தெரிஞ்சு மாத்த மாட்டாங்க அவங்க. ஆனா அவங்களோட வீக் லிங்கா இப்போதைக்கு பார்த்தா நேகல் வெதராவும் ஸ்டோயினிஸும் தான் அங்க அந்த லைன்ல இருக்காங்க இன்னும். உனக்கு நீ மாத்தணும்னு நினைச்சா அதான் மாத்தணும். ஆனா ரெண்டுமே மாத்த மாட்டாங்க. அப்படியே அதே லெவல்ல ஆடுவாங்க. நீ தோத்தா வேணா அதை பத்தி யோசிக்கலாம், பட் ஜெயிச்சிருக்காங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு பேக் பண்ணுவாங்க அந்த பிளேயர்ஸ். இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அந்த கேமும் இருக்கு. நீங்க ஒரு கேம் இவங்க ஆடாம தோத்து போனாலுமே இவங்க 2 கேமும் ஜெயிச்சனால இவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க அந்த பிளேயர்ஸை பேக் பண்ண முடியும். ஆனா எனக்கு என்னன்னா இது ரொம்ப ஆர்ஷா தான் இருக்கும். பட் நாளைக்கு வந்து மேபி ஜேவியர் பார்ட்லெட்க்கு பதிலா இது ரொம்ப அவுட் ஆஃப் இது ஆப்ஷன் ஹர்ப்ரீத் பிரார் ஆடலான்னு தோணுது. ஏன்னா ஃபின் ஆலன் வர்சஸ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்க டீம்ல நீங்க ரன் அடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஃபின் ஆலன் தான். சோ நீங்க மேல லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ட்ரை பண்ணோம்னா கூப்பர் கான்லி தான் இருக்காரு. கூப்பர் கான்லி அவ்வளவு எஸ்டாப்ளிஷ்ட் பவுலர் இல்ல. கூப்பர் கான்லி போட்டா ஃபின் ஆலன் அடிச்சிருவாரு. போன மேட்சுமே அர்ஷ்துபேக்கு தான் அவுட் ஆனார் ஃபின் ஆலன். சோ மேபி அது ஸ்டாட்ஸ் படி போனீங்கன்னா யாராவது ஒருத்தர், நான் ஜேவியர் பார்ட்லெட்னு சொல்ல, யாராவது ஒருத்தர், ஏன்னா நீங்க மார்க்கோ ஆன்சன் உட்கார வைக்க முடியாது, அர்ஷ்தீப் உட்கார வைக்க முடியாது, வைசாக் வந்து டெத்ல நல்லா போடுறாரு. சோ வைசாக்கும் உட்கார வைக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு உட்கார வைக்கணும்னா அவங்க நேகல் வெதராவே உட்கார வைக்கலாம். ஏன்னா நேகல் வெதராக்கு பதிலா பிரார் ஆனா பிரார் கொஞ்சம் ரன் அடிப்பாரு. லைக் பிரார் வெறும் அவுட் அண்ட் அவுட் பவுலர்னு இல்ல, பேட்டிங் ஆடுவாரு. அந்த 15 ரன்ஸ் இவருமே அடிப்பாரு. நேகல் வெதரா அடிக்கிற 15 ஆஃப் 10 பால்ஸ் இவராலுமே பண்ண முடியும். சோ உங்களுக்கு லெஃப்ட் பவுலிங் வேணும்னா ஆடிடலாம். எனக்கு யாராவது ஒருத்தருக்கு பதிலா சொல்லுது அந்த மேட்ச் அப் இருக்குனால. ஏன்னா கண்டிப்பா ஹர்ஷ்தீப்பும் சரி, பார்ட்லெட் இல்ல மார்க்கோ ஆன்சன் யார் போட்டாலுமே ரன்ஸ் போக சான்ஸ் இருக்கு. விக்கெட் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லல, பட் அவர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் அகைன்ஸ்டா ரன்னும் அடிக்கிறது இல்ல. சோ அதுதான் பாயிண்ட். விக்கெட் எடுத்து கொடுக்கறது இல்லாம லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் ரன்னுமே போறது இல்ல. ஃபின்லானெல்லாம் ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா அந்த டீம்ல ஒண்ணுமே இல்ல. நீங்க அதுக்கப்புறம் ரகுவன்ஷி கொஞ்சம் ஆடுவாரு, ரஹானே அன்னைக்கு பட்டா ஆடுவாரு, மத்தபடி யாருமே ஆடல அந்த டீம்ல. சோ நீங்க ஈஸியா அவங்க பேட்டிங்கே நிறுத்திட முடியும். சோ அது யோசிப்பாங்களான்னு எனக்கு தெரியல, பட் ஆனா கொஞ்சம் யோசிப்பாங்க. அது ஒரு டெம்ப்டிங் ஆப்ஷன் தான். ஆனா இங்க வந்து பேட்டிங் லைனப்போ அதே பேட்டிங் லைனப் தான். சோ அதே அடிச்சுதான் ஆட போறாங்க ஓபனர்ஸ். பிளஸ் ஒன் டவுன் வந்து வெங்கட்டோட பிளேயர் வந்து கூப்பர் கானலி வந்துருவாரு. அவருமே 100 ரன் பிளஸ் ஏற்கனவே அடிச்சு வச்சிருக்காரு. பிளஸ் அதை கேரி ஆன் பண்ணா ஓகே தான் அவங்களுக்கு. ஆரஞ்சு கேப் வந்தாரு, அவர்கிட்ட இருந்து புடிங்கிட்டாங்க. இல்லன்னா அவர் தான் இன்னும் ஆரஞ்சு கேப்பா இருந்திருப்பாரு. இல்ல அவர்கிட்ட இருந்து இப்ப 2-3 தலை மாறி இப்ப கடைசி சமீர் கிட்ட போயிருக்கு. அவரு கொஞ்சம் ரொம்ப நல்லாவே லீடிங்ல போயிட்டாரு. அதே மாதிரி பர்பிள் கேப் வந்து இன்னும் ரவி பிஷ்ணா கிட்டே இருக்கு. நிறைய பேர் 5 விக்கெட்ல இருந்தாலும் ரவி பிஷ்ணா கிட்டே இருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு அதான் பெரிய சேஞ்ச் இருக்காது கிங்ஸ் லெவன் பஞ்சாப் சைட்லயும். மேபி அந்த ஒரு டாக்டிக்கல் சேஞ்ச் அவங்க யோசிச்சாங்க ரொம்பனா, இல்ல அவங்க பேசரே பேக் பண்ணி நீங்களே விக்கெட் எடுத்து கொடுங்க எனக்குன்னு சொன்னாலுமே ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அவங்க பேசர்ஸ் எல்லாமே நல்லா தான் போட்டிருக்காங்க. சோ அது பேக் பண்ணி போனாலுமே ஓகே தான். பட் ஆனா அது டெம்ப்டிங் ஆப்ஷன்றதுக்காக சொன்னேன், வேற எதுவும் இல்ல. நாளைக்கு ஸ்ரேயஸ் ஐயர் பொறுத்துதான் எனக்கு தெரிஞ்சு டீம் லைக் அந்த பஞ்சாபோட பேட்டிங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 3 ஸ்பின்னர்ஸோட ஆடுவாங்க கேகேஆர். லைக் அனுகுல் ராயுமே எல்லா மேட்சுமே 1 or 2 overs போடுறாரு, டீசெண்டா போடுறாரு. ரன்ஸ் ஒன்னும் அவ்வளோ எண்ட்ல இருந்து ஃப்ளோ ஆகுறது கிடையாது. ஸோ 3 ஸ்பின்னர்ஸ் நாளைக்கு டெஃபினட்டா போட தான் போறாங்க. ஸ்ரேயஸ் ஐயரை ஏர்லியா அவுட் எடுத்துட்டா கேகேஆருக்கு ஒரு நல்ல எட்ஜே நாளைக்கு கிடைக்கும். ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் தான் கேகேஆர் விட்டுருக்கும், லைக் பஞ்சாப் விட்டுருக்கு, நடுவில் இருக்கு ஸ்ரேயஸ் ஐயரா தான் இருக்குமோ நாளைக்கு தான் எங்களோட பாயிண்ட். ஸோ யார் சைடு ப்ரெடிக்ஷன் டைம் போயிடுவோம். ப்ரெடிக்ஷன் இப்ப நம்ம கூட பக்ஸா இல்லாதனால அவர்கிட்ட ப்ரெடிக்ஷன் கேட்டிருந்தோம். அவர் வந்து பிபிகேஎஸ் சப்போர்ட் பண்ணி சொல்லியிருந்தாரு. நானுமே பிபிகேஎஸ் தான் ஜெயிப்பாங்கன்னு நம்புறேன். நீங்க 2 பேரும் யாரை ஜெயிப்பாங்க நம்புறீங்க? நம்புறேன். ஏன்னா அவங்க வந்து கண்டிப்பா கேம்கிரேட் மாட்டாத வரைக்கும் அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. அவர் பவுலிங் போடலாம். நான் கேகேஆர் பக்கம் போறேன். ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்ண போறாங்க. அதான் நீங்க வந்து பிரெடிக்ஷன் வந்து வின் பிரெடிக்ஷன் சொல்ற மாதிரி இல்ல, லூஸ் பிரெடிக்ஷன் சொல்ற மாதிரி இருக்கு எனக்கு. கேகேஆர் நான் தான் லீடிங்ல இருக்கேன். கேகேஆர் நாளைக்கு ஜெயிப்பாங்க, அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறாங்க. இன்னைக்கு நான் சிஎஸ்கேவை நம்பினேன், கைவிட்டாங்க. நான் கைவிட மாட்டாங்க நாளைக்கு. நீங்க சிஎஸ்கே மட்டும் நம்பி கைவிடலங்க. இது வரைக்கும் நடந்த 10 மேட்ச் எல்லாரும் கைவிட்டுருக்காங்க. 10ல 3 வாட்டி கைவிட்டது சிஎஸ்கே தான். எனக்கு 3 வாட்டி கைவிட்டுருக்காங்க சிஎஸ்கே. 11 மேட்ச்ல வந்து 10 மேட்ச் கரெக்டா தப்பா சொல்லிருக்காரு வெங்கட்.
அதுல 3 சிஎஸ்கே, அது அவங்க பிரச்சனை. அதனால நானா எடுத்துக்க முடியாது. ருத்ராஜ் பண்றது கேப்டன்சிக்குனா நான் பொறுப்பு எடுத்துக்க முடியாது. அவ்வளவுதான். சரி ஓகே, சரி ஓகே, நாங்க வந்து இந்த வீடியோ முடிக்கிறோம். நாளைக்கு மேட்ச் முடிஞ்ச உடனே மேட்ச் ரிவ்யூவோட வரோம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் உல்ஃப்ஸ் வெர்ஸ் பாய். ஊர் சுத்தி பயவுல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்